வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனி ஸ்டார் சேனல். தன்னை மிகவும் சுத்தமாக வைத்துக்கொள்ளும் விலங்குகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உலகில் எந்த விலங்கு தன்னை மிகவும் சுத்தமாக வைத்துக்கொள்ளும் என்பதில் ஏராளமான சர்ச்சைகள் எழுந்தன. ஏனெனில் இதில் முதலிடத்தில் உள்ள விலங்கு பன்றி. பன்றியை பார்க்கும் அனைவரின் மனதிலும் முதலில் தோன்றுவது அதன் அசுத்தம்தான். பன்றி சேற்றில் புரள்வதால் இது ஒரு அசுத்தமான விலங்கு என்றே அனைவரும் நினைப்போம். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. பன்றிக்கு சேற்றில் புரள்வது மிகவும் பிடிக்கும். மேலும் பன்றிகள் சூரிய ஒளியிலிருந்து தங்களை காக்க சேற்றில் புரளுகின்றன. உண்மை என்னவென்றால், பன்றி தான் இருக்கும் இடத்தையும் உணவுகளையும் சுத்தமாக வைத்துக்கொள்ளும். பன்றிகள் உணவுக்கான இடத்தையும் கழிவுக்கான இடத்தையும் பிரித்து வைத்திருக்கும். சேற்றில் புரள்வது அதனுடைய இயற்கை குணம் என்பதால் அதனை அசுத்தம் என்று சொல்ல முடியாது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். பொதுவாக சுத்தமான விலங்கு என்றாலே அனைவருக்கும் முதலில் தோன்றுவது பூனைகள்தான். பூனைகள் குட்டியாக இருக்கும்போதே தன்னுடைய அம்மாவிடமிருந்து சுத்தமாக இருப்பதை கற்றுக்கொள்ளும். மேலும் பூனையின் உடம்பில் இயற்கையாகவே உடலை சுத்தப்படுத்தும் சுரப்பிகள் உள்ளன. அதேபோல் பூனையின் நாக்கின் வடிவம் முடிகளை சீராக வைத்துக்கொள்ள உதவும். ஆகையால்தான் பூனைகள் தங்களை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள்ளும். பூனைகளைப் போலவே முயல்களும் தங்களது பாதம் மற்றும் நாக்கின் மூலம் உடம்பை சுத்தம் செய்து கொள்ளும். நாம் எப்படி தினமும் குளிக்கிறோமோ அதேபோல் முயல்களும் தம்மை தினமும் சுத்தப்படுத்தி கொள்ளும். அதேபோல் தனது படுக்கை இடத்தையும் உணவு உட்கொள்ளும் இடத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள்ளும். பனிக்கரடிகள் தங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுவதை அவசியமான ஒன்றாக நினைக்கும். ஏனெனில் அது பனி பிரதேசத்தில் வாழ்வதால் முடிகள் இயற்கையாகவே அதிகம் இருக்கும். அதனால் அந்த முடிகளை தினமும் சுத்தம் செய்வது அவசியமாகிறது. அசுத்தமாக இருந்தால் அரிப்புகள் ஏற்படும். இதற்காகவே பனிக்கரடி தினமும் கடலில் குளித்துவிட்டு பனியில் படுத்து புரண்டு சுத்தம் செய்து கொள்ளும். மேலும் இது தினமும் குளிப்பதால் தான் உடல் வெப்பத்தை உணரவும் செய்கிறது. பொதுவாக நீரில் வாழும் உயிரினங்கள் எப்போதும் சுத்தமாகத்தானே இருக்கும் என நாம் நினைக்கலாம். ஆனால் கடலிலும் மாசுக்கள் அதிகம் உள்ளன. மனிதர்களாலும் சில சமயம் இயற்கையினாலும் கடலில் மாசு ஏற்படும். ஆகையால் கடலிலும் சில உயிரினம்தான் சுத்தமாக இருக்கும். அதிலும் முதலாக இருப்பது டால்பின். டால்பின் குதித்து விளையாடுவதே உடம்பில் இருக்கும் ஒட்டுண்ணிகள் அழுக்குகள் நீங்கத்தான் என சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். மேலும் டால்பின் மிகவும் அறிவாற்றல் மிக்க ஒரு கடல் விலங்கு என்பது நாம் அனைவருக்குமே தெரியும். நமக்கும் விலங்குகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் நாம் சுத்தமாக இருப்பதுதான் என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் நம்மை விட சில உயிரினங்கள் தம்மை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் என்பதே உண்மை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.